ஓகே. இப்ப வந்து ஒரு பை சார்ட் பேஸ்டு டிஐ வந்து பார்க்க போறோம். இது வந்து செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ் அந்த பேஸ் பண்ணி. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்ல குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, "எ ஷாப்கீப்பர் சோல்ட் 4 ப்ராடக்ட்ஸ் PQ, R&S ஆஃப்டர் அலோவிங் 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ்." 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டிஃபரண்ட் டிஸ்கவுண்ட் வந்து குடுப்பாங்க. கரெக்ட்டா? ஓகே. டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் தேர் மார்க்டு பிரைஸஸ். தி பை சார்ட் கிவன் பிலோ ஷோஸ் தி செம்ம பேசிக்கா எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்டின்னா, இப்போ 100 அப்படின்றது ஒரு காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து 20% டிஸ்கவுண்ட் குடுத்தா என்ன கிடைக்கும்? இது மார்க்டு பிரைஸ். எப்பவுமே மார்க்டு பிரைஸ்ல தான் டிஸ்கவுண்ட் குடுப்போம். ஸோ 20% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 80. இது என்னது? செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் இதுல ஒரு 20% குடுத்தா என்ன ஆகும்? இதுல ஒரு 16 போகும். ஸோ 64. இதுதான் என்னது? சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். இந்த சக்சசிவ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் சேமா தான் இருக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. டிஃபரெண்ட் பெர்சன்டேஜும் நம்ம குடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் வந்து சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், சக்சசிவ் செகண்ட் டிஸ்கவுண்ட். என்ன கொஸ்டின் குடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, "தி பை சார்ட் கிவன் பிலோ ஷோஸ் தி பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி 4 ப்ராடக்ட்ஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்." இங்க குடுத்திருக்க பெர்சன்டேஜ் எத மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் தான் மீன் பண்ணுது. ஆனா செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ட மீன் பண்ணுது. இங்க எத மீன் பண்ணல? டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ மீன் பண்ணல. ஓகேவா? இது வந்து செல்லிங் பிரைஸ்னோட பை சார்ட் இது. ஸோ இந்த பை சார்ட்ட டோட்டலா ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ 4 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ்னோட செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். தி பை சார்ட் கிவன் பிலோ ஷோஸ், அதாவது நான் கீழனா இந்த சைட்ல போட்டுருக்கேன். ஷோஸ் தி பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி 4 ப்ராடக்ட்ஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட். அதாவது இங்க ஒரு சர்டைன், இப்போ எக்ஸாம்பிள்க்கு Pக்கு ஒரு சர்டைன் செல்லிங் பிரைஸ் கிடைக்குமா? இங்க ஒரு சர்டைன் செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். இதுல ஒரு சர்டைன் டிஸ்கவுண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்கும்? செகண்ட் செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் செகண்ட் செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ இதுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன். ஓவராலா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இத ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 100% தான் கிடைக்கும். இத ஆட் பண்ணாலும் 100% தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே பெர்சன்டேஜ் தானே. ஸோ ஆனா என்னன்னா, இங்க ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நமக்கு புரியணும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஒரு டிஸ்கவுண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அதுல நம்ம டிஸ்கவுண்ட் குடுக்கணும்னா கண்டிப்பா என்ன ஆகும்? அடுத்த செகண்ட் டிஸ்கவுண்ட்ல அது செல்லிங் பிரைஸ் வந்து குறைஞ்சதா இருக்கும். இதுல என்ன கான்செப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இத விட இது கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ல கொஞ்சம் தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்போம். திரும்ப அதுல டிஸ்கவுண்ட் குடுத்தா என்ன ஆகும்? இதுல கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். கரெக்ட் தானே நான் சொல்றது? செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எப்பவுமே என்னதான் இருக்கும்? கிரேட்டர் தென் செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். ஓகே. வேற என்ன குடுத்துருக்காங்க? தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிக்கிள் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் இஸ் சேம் அஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நமக்கு என்ன தெரியும்? இந்த பை சார்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 100% தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். ஸோ A பிளஸ் A 2Aவா பிளஸ் B பிளஸ் 3C. இங்க ஒரு B இருக்கு, இங்க ஒரு B இருக்கு. ஸோ 2B பிளஸ் 3C இஸ் ஈக்குவல் டூ 100%. இது ஒரு ஈக்குவேஷனா? இன்னொரு விஷயம், 3 வேரியபிள் இருக்குன்னா, அங்க கண்டிப்பா 3 ஈக்குவேஷன் இருக்கணும். இல்லன்னா என்ன பண்ண முடியாது? அந்த ஈக்குவேஷன சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இங்க என்ன இருக்கு? A பிளஸ் 1.5A 2.5A% 4B/3 பிளஸ் 5C இஸ் ஈக்குவல் டூ 100%. கரெக்ட்டா? இங்க பெர்சன்டேஜ்லாம் சும்மா போட்டிருப்பேன். அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஸோ பெர்சன்டேஜ் இங்க பெர்சன்டேஜ் போட்டாலும் ஸோ 100க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கலாம் நம்ம பெர்சன்டேஜ் போடல. ஸோ பெர்சன்டேஜ்லாம் போயிருச்சு. ஓகே. இதுதான் குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டிஃபால்ட் ஈக்குவேஷன். இத வச்சு எதுவும் பண்ண முடியுமா? நான் ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிட்டேன். 3 ஈக்குவேஷன் இருந்தா தான் 3 வேரியபிள சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இங்க என்னென்ன வேரியபிள் இருக்கு? A, B, Cன்னு உங்களுக்கு 3 வேரியபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப கண்டிப்பா சால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்ப க்ளூஸ படிப்போம். ஓகேவா? தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிக்கிள் ஓகே. இப்ப நான் வந்து அசம்ப்ஷன் வைக்க போறேன். என்னன்னா, இந்த டோட்டல் பை சார்ட் ஃபுல்லா நான் என்ன வச்சுக்கலாம்? 100xன்னு வச்சுக்கவா? ஏன்னா பெர்சன்டேஜ் பிரிப்போம்ல. ஸோ 100xன்னு வச்சுக்கிறேன். இந்த பை சார்ட் ஃபுல்லா வந்து நான் 100yன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப இத தான் நம்ம கிளாசிஃபை பண்ணி பிரிக்க போறோம். அதாவது நான் டோட்டல் வேல்யூவ 100xன்னு வைக்கிறேன். டோட்டல் பெர்சன்டேஜ் இல்ல. டோட்டல் வேல்யூவ 100xன்னு வைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸாம்பிள்க்கு செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் Pன்னு கேட்டா என்ன பண்ணலாம்? 100x இன்டூ A பை டிவைடட் பை 100ன்னு போடலாம். கரெக்ட் தானே? ஸோ இது வந்து டோட்டல் வேல்யூ. அதுல A பெர்சன்டேஜ்னா A பை 100. இது எதுக்கு ஈக்குவல்? செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் Pக்கு ஈக்குவல். கரெக்ட்டா? கரெக்ட்டா நான் சொல்றது? செல்லிங் பிரைஸ் ஆஃப் P இது ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். அது எதுக்கு ஈக்குவல்? டோட்டல் 100xனுடைய A பெர்சன்டேஜ்க்கு ஈக்குவல். கரெக்ட் தானே? ஸோ அதனால அப்படி எழுதலாம். ஸோ நான் என்ன பண்றேன்? 100x 100yன்னு அசம்ப்ஷன் வச்சேன். இப்போ நமக்கு இதுக்கு 2க்கும் ரிலேஷன் தெரியாது. பட் ஸ்டில் என்ன தெரியும்? இது வந்து கிரேட்டர் தென் இதுன்னு தெரியும். கரெக்ட் தானே? ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து எப்பவுமே செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட்ட விட அதிகமா தான் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிக்கிள் S ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிக்கிள் S ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 100x இன்டூ B பை 100. கரெக்ட்டா? இது என்னது?
செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் எஸ். ஏன்னா எஸ்னோட வேல்யூ வந்து பி பர்சன்டேஜ். இந்த டோட்டல் வேல்யூல பி பர்சன்டேஜ் தான் எதனோட வேல்யூ? செல்லிங் பிரைஸ் ஆஃப் எஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்க்கு ஈக்குவல். ஓகே. இஸ் த சேம் ஆஸ். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா, சேம்னா ஈக்குவல் செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் கியூ ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் கியூ ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட். இப்போ எங்கே போகணும்? இங்கே போகணும். ஆர்டிகல் செல்லிங் பிரைஸ் செகண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டோட்டல் வேல்யூ என்னன்னு வச்சுக்கணும்பா? 100Y வச்சுக்கணும். இதில் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 4B/3%. கரெக்டா? ஸோ 4B/100 அப்படின்னு போடலாமா? கரெக்டாக நான் எழுதுனது. ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் எஸ் எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் கியூக்கு ஈக்குவல். ஸோ கியூனோட பர்சன்டேஜ் இது. ஸோ அதனால இப்படி எழுதணும். புரியுதா? இந்த வேல்யூல இந்த பர்சன்டேஜ். இங்கே நம்பர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 20% கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 100Yல 20% எவ்வளோ? 20Yன்னு போட்டுருவீங்க. கரெக்ட் தானே? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பர்சன்டேஜ் இருக்கு. அது எப்படி வந்துச்சு ஆக்சுவலாக? 100Y × 20/100. இந்த 100 கேன்சல் ஆகும். 20 × Y 20Y. அதனால தானே வந்துச்சு. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். பட் இங்கே எல்லாமே வேரியபிள்ஸாக இருக்குது. அவ்வளோதானே தவிர மற்ற ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 100க்கும் இந்த 100ம் கேன்சல். இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். இந்த பிக்கு இந்த பி கேன்சல். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன் கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸ் ஒய்ன்னு வச்சிங்க. ஆனால் எக்ஸ் ஒய் வந்து ஆல்ரெடி 3 வேரியபிள் இருக்குது. திரும்ப வேரியபிள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதை குறைக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வருமா? ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4/3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் போட்டது கரெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்போ இதுக்கு ஒரு வேரியபிள் அசம்ஷன் கொடுங்க. எக்ஸும் ஒய்யும் 4:3 ரேஷியோவில் இருக்குது. நான் என்ன வேரியபிள் கொடுக்குறேன்? ஆர்ன்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 4R, ஒய்னோட வேல்யூ 3R. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே என்ன கிடைக்கும்? டோட்டல் வேல்யூ வந்து உங்களுக்கு 400Rன்னு கிடைக்கும். கரெக்டாக? இங்கே என்ன கிடைக்கும்? 300Rன்னு கிடைக்கும். இப்போ கரெக்டாக நான் சொன்னது இதை விட இது கம்மியாக தான் இருக்கும். 400R, இது 300R. இப்போ என்ன பண்ணணும்னா, இது சேம் வேரியபிளாக மாற்றணும். அதுக்காக மட்டும் தான் கொடுத்துருக்க பாயிண்ட். அதாவது இந்த பை சார்ட்னுடைய டோட்டல் வேல்யூ வந்து 4:3 ரேஷியோவில் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் 4 பார்ட்டாக இருக்குன்னா, செகண்ட் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் 3 பார்ட்டாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸும் ஒய் என்ன ரேஷியோவில் இருக்கும்? 4:3 ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நான் இங்கே மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த 100x இங்கே 100y இருந்துச்சு. இப்போ இது தேவையில்லை. நம்ம இது தேவை. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? சிங்கிள் வேரியபிளாக கொண்டு போகிறதான ஒரு அப்ரோச். கரெக்டு? ஓகே. The effective discount on article R is 44%. ஸோ அதாவது ஆர்டிக்கல் ஆர்னுடைய எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44%. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்னா என்ன கான்செப்ட்? இப்போ பேசிக் சொல்கிறேன். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு வச்சுப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 200ன்னு வச்சுப்போம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் செல்லிங் ப்ரைஸ் என்ன? 20%னா 40 போயிருமா? இது ஒரு 160. ஓகேவா? செகண்ட் டிஸ்கவுண்ட் ஒரு 10% கொடுக்குறாங்க. செகண்ட் டிஸ்கவுண்ட் 10% என்ன ஆகும்? 16 போயிடும். ஸோ 144ன்னு இருக்கும். கரெக்டாக? இங்கே எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ்க்கும் இந்த மார்க்கெட் ப்ரைஸில் பார்க்குறப்ப எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம்? இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம்? மொத்தமாக 56 கொடுத்துருக்கோம். அந்த 56 எத்தனை பர்சன்டேஜ்? 200ல் 28%. இது எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன? 28%. புரியுதா? இங்கே 20% கொடுத்தோம். இங்கே 10% கொடுத்தோம். ஆனால் எஃபெக்டிவாக என்ன பண்ணுறோம்? இங்கிருந்து ஃபைனல் செல்லிங் ப்ரைஸை பார்க்குறப்ப என்ன கிடைக்கும்? எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிடைக்கும். புரியுதான்னு பாருங்க. இதில் 20% கொடுத்தோம். இதில் 10% கொடுத்தோம். ஆக்சுவலாக அப்போ 30 தானே வரணும். ஆனால் அதுதான் கிடையாது. மொத்தமாக டிஸ்கவுண்ட் வந்து எதுலேருந்து பார்க்கணும்? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து பார்க்கணும். ஸோ அப்போ எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்? 28%ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நான் பேசிக் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே. இங்கே எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 44.44% கொடுத்துருக்காங்க. 44.44 என்ன? 4/9. கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் 4/9 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 4/9 டிஸ்கவுண்ட்னா 4/9 போட முடியுமாங்க? 4/9 வந்து டிஸ்கவுண்ட். அப்போது 4/9 எடுத்துட்டு இங்கே 5/9ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் ப்ரைஸ்னு கிடைக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது? அதாவது ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ்னுடைய 5/9க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் 20% டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணுவீங்க? இது விட்டுருங்க. 20% டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 - 20 / 100 = செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவீங்க. கரெக்ட் தானே? அதே தான் இங்கே 4/9 வந்து டிஸ்கவுண்ட்டு. டிஸ்கவுண்ட்டே உங்களுக்கு 4/9. அப்போ எப்படி இங்கே 4/9 வரும்? அப்போ 1 - 4/9 என்ன வரும்? 5/9ன்னு வரும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னுடைய 5/9 தான் எதுக்கு ஈக்குவல்? செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவல். எதனுடைய பற்றி சொல்கிறாங்க இதுக்கு? ஆர்டிக்கல் ஆரை பற்றி சொல்கிறாங்க. இந்த இடத்துல எந்தனுடைய செல்லிங் ப்ரைஸ் எடுக்கணும்? ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் எடுக்கணும். என்ன பண்ணிடக்கூடாது? இந்த இடத்துல இதெல்லாம் எடுத்துடக்கூடாது. செகண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் தானே அது ஃபைனல் செல்லிங் ப்ரைஸு. அப்போ தான் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப்
R is equal to 9/5 into என்ன 9 அந்த பக்கம் போச்சுன்னா 9/5 செல்லிங் பிரைஸ் என்ன வரும் 100Y into 5C divided by 100 கரெக்டா போட்டது கரெக்ட் தானே ஸோ மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு 100Y இல்லை இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 300 ஆர்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்ட் தானே ஓகே ஸோ 300 ஆர் இன்ட்டு 5C/100 கரெக்ட் தானே ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஸோ மார்க்கெடு ப்ரைஸ் ஆஃப் ஆர்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 27CRன்னு கிடைக்கும் கரெக்டா கரெக்ட் தானே மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 27 இன்ட்டு ஆர் இன்ட்டு சி 27RC ஓகே இஃப் ஆர்டிக்கல் ஆர் இஸ் சோல்ட் அட் எ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் 16.67%. ஸோ ஆர்டிக்கல் ஆர்னுடைய மார்க்கெட் ப்ரைஸில் ஒருவேளை அவங்க சிங்கிள் டிஸ்கவுண்ட் 16.67% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் பீனோட செல்லிங் ப்ரைஸை விட 25% ஈக்குவலாக இருக்கும் இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு மொத்தமாக இந்த கொஸ்டினோட டர்னிங் பாயிண்ட் ஓகேவா ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஆர்டிக்கல் ஆர் இஸ் சோல்ட் அட் இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் மார்க்கெட் ப்ரைஸ்ல தான் எப்பவுமே டிஸ்கவுண்ட் கொடுப்போம் உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ டிஸ்கவுண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தெரியும் ஸோ 27CR அப்படின்ற வேல்யூ மார்க்கெட் ப்ரைஸ் அதில் இன்கேஸ் சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் 16.67% அப்படின்னா அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு 1/6 போயிடும் ஸோ 5/6ன்றது என்னது செல்லிங் ப்ரைஸ் அதாவது நியூ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர் கரெக்டாக நான் சொல்கிறது ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 27CR அதில் 16.66% உங்களுக்கு போயிடுச்சு ஸோ அப்போது ரிமைனிங் 5/6 ஃப்ராக்ஷன் இருக்கும் இது எதுனுடைய வேல்யூ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஆர் நியூ செல்லிங் ப்ரைஸ் இதுதான் டிஃபால்ட் செல்லிங் ப்ரைஸு ஆனால் உங்களுக்கு என்னது இப்போ புதுசாக ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25% மோர் தென் அப்படின்னா 25%னா 5/4 25%னா 5/4 ஆர்டிக்கல் பீனோட செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் செல்லிங் ப்ரைஸ்னா என்னது இதுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க ஓகேவா ஆர்டிக்கல் சீனோட செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவல் இப்போ என்ன வரும் இங்க 300 ஆர் ஏன்னா ஆர்டிக்கல் பீனோட செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் புரியுதா 25% மோருக்கு இந்த வேல்யூ ஆர்டிக்கல் பீனோட செல்லிங் ப்ரைஸ்க்கு 300 ஆர் இன்ட்டு A டிவைடட் பை 100 கரெக்டாக நான் போட்டது கரெக்டு தானே ஓகே இப்போ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் இப்போ தான் என்ன ஆகும் இந்த வேரியபிள் கேன்சல் ஆகும் ஸோ ஆரும் கேன்சல் ஆயிரும் இப்போ இந்த 5ம் கேன்சல் ஆயிரும் இப்போ 3 2s ஆர் 3 9s ஆர் கரெக்டா ஓகே இப்போ என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணுங்க சி வேரியபிள் இருக்கா சி டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்ன வேல்யூலாம் இருக்கும் இங்கே 9 இருக்கும் இங்கே 4 இருக்கும் வேற என்ன இருக்கு ரிமைனிங் சி டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு நிமிஷம் 300 R okay 5/6 is equal selling price will be 25% more than the article P நோட selling price வந்து 300 R அதுல A by 100% so 3 times cancel okay ஒரு நிமிஷம் ஓகே இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் இந்த ஆருக்கு இந்த ஆர் கேன்சல் இங்க 3 இருக்கு தானே ஸோ இது 3 கேன்சல் பண்ணா இங்க 9 டைம்ஸ் கரெக்ட் தானே ஓகே இந்த 5க்கு 5 கேன்சல் அடுத்து 2 3s ஆர் 2 2s ஆர் அப்போ இந்த 3 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆச்சுன்னா இங்க 3 வருமா கரெக்ட் தானே ஓகே அப்போ என்ன கிடைக்கும்னா சி டிவைடட் பை ஏ சி டிவைடட் பை ஏ எங்க இருக்கா ஏ இங்க வந்துடும் சி மட்டும் இங்க இருக்கும் ஸோ சி டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1/6 கரெக்டா இங்க 1 இருக்கும் இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6 கரெக்ட் தானே ஒரே நிமிஷம் ஓகே ஓகே இப்போ சி இஸ் டு என்னோட வேல்யூ கிடச்சி இப்போ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட டர்னிங் பாயிண்ட் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் 3 வேரியபிளாக இருந்துச்சு சாரி இது வரைக்கும் 3 வேரியபிளாக இருந்துச்சு கரெக்டாக இப்போ என்ன ஆக போகுதுன்னா அது 2 வேரியபிளாக மாற்ற போகிறோம் அப்போது 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள் சால்வ் பண்ணலாமா எப்படி சொல்கிறேன்னா இப்போ சிக்கும் ஏக்கும் உங்களுக்கு ரேஷியோ கிடச்சிச்சு இப்போ சீனோட வேல்யூ நான் என்ன வைக்க போகிறேன்னா 1 என்னன்னு வைக்க போகிறேன் ஏனோட வேல்யூ 6 என்னன்னு வைக்க போகிறேன் கரெக்டாக வைக்கலாமா ஏன்னா சீனோட வேல்யூ என்ன இருக்குது 1 பார்ட் இருக்கு ஏனோட வேல்யூ 6 பார்ட் இருக்கு அப்போ இதுக்கு பதில் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஏனோட வேல்யூ என்ன 6n அப்போ 12n plus 2b plus 3c நோட வேல்யூ என்ன வரும் 3n is equal to 100 கரெக்டா இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 15n plus 2b is equal to 100 கரெக்டா இது ஒரு ஈக்குவேஷன் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஏனோட வேல்யூ 6n ஸோ 15n plus 4b by 3
பிளஸ் 5n இஸ் ஈக்குவல் டு 100. கரெக்டா நான் போட்டது? ஸோ என்ன வரும்? 20n பிளஸ் 4b/3 இஸ் ஈக்குவல் டு 100. கரெக்டா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ சால்வ் பண்ணா என்ன கிடைச்சிரும்? என்னோட வேல்யூவும் கிடைச்சிரும், பினோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போ என்ன ஆயிரும்? பினோட வேல்யூ கிடைச்சிரும், சினோட வேல்யூ, என்னோட வேல்யூ எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இதை கொஞ்சம் இடத்துக்காக அழிச்சுக்கிறேன். ஓகே. இப்போ என்ன இருக்கு? 2 ஈக்குவேஷன் இருக்கு. கரெக்டா? 15n பிளஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 100. 20n பிளஸ் 4b/3 இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இதை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 60n வருமா? பிளஸ் 8b இஸ் ஈக்குவல் டு 400. இது 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 60n பிளஸ் 4b இஸ் ஈக்குவல் டு 300. கரெக்டா? ஓகே. ஸோ இங்கே மைனஸ் போடலாமா? இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் வரும். இப்போ 4bனோட வேல்யூ 100. அப்போ என்ன கிடைச்சிரும்? பினோட வேல்யூ உங்களுக்கு 25%. கரெக்டா? ஓகே. ஸோ பினோட வேல்யூ 25%. அடுத்து என்ன பண்ணலாம்? என்னோட வேல்யூ தான் தெரிஞ்சிருக்கு. சாரி, பினோட வேல்யூ தான் தெரிஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. பினோட வேல்யூ எவ்வளோ? 25. அப்போ 15n பிளஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 100. கரெக்ட் தானே? ஸோ பினோட வேல்யூ 25யா? ஓகே. 25னா 15 வருமா? 50 இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ n இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 50/15. ஸோ என்னோட வேல்யூ 50/15. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 10/3. அப்போ என்னோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10/3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? சினோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ சிக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சினோட வேல்யூ 10/3%. அதாவது 3.33%. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 6 இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 10/3. இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஏனோட வேல்யூ 20%ன்னு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னன்னா, ஏனோட வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சலாம், சீனோட வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? ஓகே. கரெக்ட் தானே? ஓகே. இப்போ சீனோட வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன தெரியும் உங்களுக்கு? ஏனோட வேல்யூ 20%ன்னு தெரியும், பினோட வேல்யூ 25%ன்னு தெரியும், சினோட வேல்யூ 10/3%ன்னு தெரியும். நீங்கள் எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஏனோட வேல்யூ 20னா இது 40யா? பினோட வேல்யூ 2b அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 50% கிடைக்குமா? இங்கே 3cன்னு இருக்கா? அப்போ 3 × 10/3 என்ன வரும்? 10% கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு 100% டேலி ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏனோட வேல்யூ, பினோட வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே தானே? ஓகே. ஸோ இப்போ இதை மொத்தமாக அழிச்சிடுறேன். ஸோ பார்த்துக்கங்க. ஸோ மொத்தமாக அழிச்சிட்டா நம்ம வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். ஸோ ஏனோட வேல்யூ 20, பினோட வேல்யூ 25, சினோட வேல்யூ 10/3. ஓகேவா? ஓகே. இதுதான் பர்சன்டேஜ். இங்கே என்ன வச்சுருக்கோம்? இங்கே 400R, இங்கே 300Rன்னு வச்சுருக்கோம். ஓகே. இஃப் ஆர்டிகல் Q இஸ் சோல்ட் அட் அன் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10C%. 10C% என்ன வரும்? 10 × 10/3 என்ன வரும்? 100/3%. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். பர்சன்டேஜில் கொடுக்குறாங்கனாலே அதை என்ன பண்ணோம்? கீழே 100 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? அது ஃப்ராக்ஷன் வேல்யூவாக ஆயிரும். ஸோ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். அப்போ ஃப்ராக்ஷன் என்ன? 1/3. அதாவது 1/3 வந்து எஃபெக்டிவாக டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. இஃப் ஆர்டிகல் Q எங்கே இருக்குது? Q இங்கே இருக்குது. ஸோ பினோட வேல்யூ என்ன? 25னா 100/3% டிஸ்கவுண்ட்டுக்கு விற்கிறாங்க. அதாவது செகண்ட் டிஸ்கவுண்ட் என்ன? ஃபைனல் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க. அதாவது செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 100/3% விற்கிறாங்க. கரெக்டாக தானே? அதாவது இந்த 300Rல 100/3 சாரி டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டேன். இது வந்து பர்சன்டேஜ் கிளாசிஃபிகேஷன் தானே? ஓகே. ஸோ 100/3/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன 100 போட்டால் என்ன கிடைக்கும்? புரியுதா? இது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் Q ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபைனல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த 300க்கு இந்த 300 மொத்தமாக கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் Q என்ன உங்களுக்கு? 100Rன்னு கிடைக்கும். கரெக்டா? அதாவது செகண்ட் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு 100Rன்னு கிடைக்கும். இப்போ என்ன சொல்றான்னா, இஃப் ஆர்டிகல் Q இஸ் சோல்ட் அட் அன் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 1/3, அதாவது 33.33 ஃப்ராக்ஷன் சொல்றான். அதாவது மார்க்டு பிரைஸ் இன்டு 2/3 இஸ் ஈக்குவல் டு 100R. கரெக்டா? ஸோ இதுதான் அவன் சொல்ல வரான். ஓகேவா? புரிஞ்சா பாருங்க. அதாவது ஆர்டிகல் Qனோட மார்க் பிரைஸ் இருக்கும். அதில் மொத்தத்தில் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் 1/3 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 2/3 தானே கிடைக்கும். அப்போ 2/3னோட வேல்யூ தான் உங்களுக்கு 100R. அப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 50R. அப்போ மார்க்டு பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் Q வந்து
150 இது ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கா இருக்கும். பட் நான் சுத்தி சுத்தி எங்கேயோ போற மாரி இருக்கும். அதாவது இந்த பேசிக் கான்செப்ட் செல்லிங் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா இல்லன்னா, கன்ஃப்யூஸ் தான் ஆகும். இது வந்து நான் பெர்சன்டேஜ் நான் இத மாத்தி டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்ன்னு சொல்லிட்டேன். சாரி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் 100 கிடைச்சுச்சு. அப்ப செல்லிங் பிரைஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் தானே? ஸோ மார்க்கெட் பிரைஸ் இத வச்சு மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்ட் தானே? ஸோ இத வச்சு மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் குடுத்திருப்பாங்க. நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. மார்க்கெட் பிரைஸ் 150 கரெக்ட்டா? இப்போ உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கலாமா இங்க? கரெக்ட் தானே? Qனோட வேல்யூ என்ன? Bனோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 25. 25 பிளஸ் 10/3 அப்படின்னா என்ன வரும்? 35% வருமா? கரெக்ட் தானே? ஸோ 400 Rல 35% என்ன? 140 கரெக்ட்டா? ஸோ 140 Rன்றது என்னது? Qனோட செல்லிங் பிரைஸ் பட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் பிரைஸ் என்ன? 150 மொத்தமா டிஸ்கவுண்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க? 10 குடுத்துருக்காங்க. எதுலேருந்து? மார்க்கெட் பிரைஸ்லேருந்து. இன்டு 100ன்னு போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/15 கிடைக்கும். ஸோ 1/15க்கான ஃபிராக்ஷன் 6.66% கரெக்ட்டா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த DI.